நேற்று ஒரு புத்தகம் வாசித்ததை காணொளியாக அதை கேட்டேன், செவிமடுத்தேன். அது டைம் அண்ட் ஸ்பேஸ், காலம், வெளி. அந்த காணொளி சுமார் 1 மணி நேரம் செல்லும். நேரத்தை பற்றி விளக்கம், இந்த அண்டத்தை பற்றி விளக்கம், அதுதான் அதனுடைய சாராம்சமே. நாம் எல்லாம் நேரம் என்று சூரியனை வைத்து சொல்கிறோம். சூரியனுக்கும் பூமிக்கும் தொடர்பை படுத்தி இது காலை, இது மதியம், இது மாலை, இது இரவு என்று சூரியனை வைத்து சொல்கிறோம். ஆனால் பேரண்டத்தில், இந்த பெருவெளியில் நேரம் என்பதே இல்லை. எப்பொழுது பெருவெடிப்பு கொள்கையின் பொழுது சிதறி இந்த பேரண்டம் உருவானதோ, அந்த நேரம் என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதாக அந்த பதிவு படித்தேன். பெருவெளி என்பது நாம் கண்ணால் பார்க்கிறோம். வானத்தில் மேகங்களை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அதற்கு அப்பாலும் இருப்பதை நம்மால் காண முடியவில்லை. ஆனால் நம்மால் காண முடிகிறது என்று ஹப்பிள் டெலஸ்கோப் என்பதன் மூலம் இந்த பேரண்டத்தை, பெருவெளியை நம்மால் ஆராய முடிகிறது என்று இந்த விஞ்ஞானம் மூலமாக தெரிந்த பிறகுதான் அதிகமான வெளிச்சம் எல்லோருக்கும் தெரிய வந்துள்ளது. கருந்துளை என்பதை சொன்னது அது விஞ்ஞானி. கருந்துளை ஒன்று இருக்கிறதா என்றால் பல இருக்கிறது என்று. மேலும் ஒரு முக்கியமான தகவலை நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால், அது பிளாக் மேட்டர் அதுபோல டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி என்பது ஒரு புதிய தகவலாக எனக்கு இருந்தது. மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே இந்த பிளாக் மேட்டர், பிளாக் எனர்ஜி என்பதை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொண்டு நான் சொல்ல வேண்டும். அதுவே இந்த காலை நேரத்தின் பதிவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்.